லிட்டில் ரூட்ஸ் எனும் பெயரில் முன்பள்ளியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள குறித்த பகல் நேர பராமரிப்பு மத்திய நிலையம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார விவசாய கால்நடைவள காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கூட்டு வேலை திட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம், அமைச்சுக்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் பெருமளவில் காணப்படும் ஸ்ரீ ஜாவர்தபுர, பத்திரமுல்ல ஆகிய பிரதேசங்களில் கடமையில் ஈடுபடும் அதிகாரிகளின் வசதிக்காக குறித்த பகல் நேர பராமரிப்பு மத்திய நிலையத்தில் முதற்கட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற பணிக்குழா மற்றும் விவசாய அமைச்சின் ஊழியர்களுக்காக அது திறக்கப்பட்டுள்ளது. பகல் நேர பராமரிப்பு மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு அமைச்சர் கே.டி. லால்காந்த, அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. மேலும் சில அரச பிரதிநிதிகளும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். வி.என். லெனின் எனும் அரசியல் விமர்சகர் பெண்களின் விடுதலை எனும் புத்தகத்தை எழுதியுள்ளார். அதில் அவர் வீட்டுக்குள் 3 தொழிற்சாலைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சமைக்கும், பாத்திரங்களை கழுவும், அதனோடு தொடர்பட்ட விடயங்கள் அடங்கிய தொழிற்சாலையே அது. பெண்ணொருவர் காலை 4:30 மணிக்கு எழுந்ததும் அந்த தொழிற்சாலையின் வேலையைத்தான் முதலில் ஆரம்பிப்பார். பெண்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தொழிற்சாலையை வீட்டுக்கு வெளியே கொண்டு வர வேண்டும் என அந்த புரட்சியாளர் லெனின் குறிப்பிட்டுள்ளார். முன்னேற்றமடைந்த சமூகங்களில் அது மாறுபட்ட விதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் தொழிற்சாலையும் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு கொண்டு வந்து இவ்வாறு சமூகமயப்படுத்தாவிட்டால் பெண்களின் விடுதலை குறித்து கதைத்து அர்த்தமில்லை. அது சமூக பொறுப்பு. தனியாக வீடுகளில் பிள்ளைகளை வளர்ப்பதல்ல. பிள்ளை சமூகத்திற்கும் உரிமையானது. அதனுடன் தொடர்பட்ட விடயம்தான் இங்கு இடம்பெற்றுள்ளது. வி.என். லெனின் எனும் அரசியல் விமர்சகர் பெண்களின் விடுதலை எனும் புத்தகத்தை எழுதியுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார், வீட்டுக்குள் 3 தொழிற்சாலைகள் இருப்பதாக. சமைக்கும் பாத்திரங்களை கழுவும், அதனுடன் தொடர்புபட்ட விடயங்கள் அடங்கிய தொழிற்சாலை. பெண்ணொருவர் காலை 4:30 மணிக்கு எழுந்ததும் அந்த தொழிற்சாலையின் வேலையை தான் முதலில் ஆரம்பிப்பார்கள். பெண்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தொழிற்சாலையை வீட்டுக்கு வெளியே கொண்டு வர வேண்டும் என அந்த புரட்சியாளர் லெனின் குறிப்பிட்டார். முன்னேற்றமடைந்த சமூகங்களில் அது மாறுபட்ட விதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் தொழிற்சாலையையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு கொண்டு வந்து இவ்வாறு சமூகமயப்படுத்தப்பட்டால் பெண்களின் விடுதலை குறித்து கதைத்து அர்த்தமில்லை. அது சமூக பொறுப்பு. தனித்தனியாக வீடுகளில் பிள்ளைகளை வளர்ப்பதல்ல. பிள்ளை சமூகத்திற்கும் உரிமையானது. அதனுடன் தொடர்புபட்ட விடயம்தான் இங்கு இடம்பெற்றுள்ளது.